அப்பாடா, என் ஃப்ரெண்டு போட்டோ ஷூட்னு கூப்பிட்டான். ரெடி ஆகணும். என்னடா நைட்ல கண்ணாடி பாத்துட்டு இருக்கா? நைட்டு கண்ணாடில பார்த்தா என்ன பாட்டி? நைட்டு கண்ணாடி எல்லாம் வந்து பார்த்தேன்னு நினைச்சுக்கோ, அப்புறமா வந்து உள்ள வந்து பேய் வந்து உன்னை கூட்டின்னு போயிடும். இது பேய் தூக்கிட்டு போயிடுமா? வா, என்ன பயங்கரமா யோகா பண்ணிட்டா பண்ணதுக்கு. நானும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். இதுதானே நான் பண்றேன். இதை அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இதுதானே, இது பண்ண முடியாத. வரவன்னா வச்சுக்கிறேன், கால் தொட்டு. ஆமா தொட்டுட்டேன். தாத்தா தாத்தா, பாட்டி பயமுறுத்துறாங்க. ஐயோ, என்னப்பா கவி? சீ, என்ன பண்றீங்க? எப்பா யோகா பண்றப்பா, என்னாச்சு உனக்கு? தாத்தா, பாட்டி கண்ணாடில இருந்து பேய் வரும்னு சொல்றாங்க தாத்தா. உண்மையா தாத்தா? கவி, அந்த காலத்துல முன்னோர்கள் சொன்னாருன்னா ஒரு காரணம் இருக்கும். அந்த காலத்துல கரண்ட் கிடையாது, மண்ணெண்ணெய் விளக்கு தான் யூஸ் பண்ணாங்க. நீ கண்ணாடிக்கு அது போய் அது வேஸ்ட் ஆகிட்டு இருந்தா இது இனி எவ்வளோ வேலைக்கெல்லாம் யூஸ் ஆகும். மண்ணெண்ணெய் விளக்கு அதால சீக்கிரம் தீந்துடும். மேலும் நீ விளக்க வச்சு அந்த கண்ணாடியில் பார்த்தேன்னா நீ உன் மூளை வேற மாதிரி யோசிக்க தோணும். அதை அடுத்து நான் உன் முகத்தை பார்த்து நீயே பயப்படுவ. அதால தான் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஓ, அதுதான் காரணமா? புதுசா ஒரு விஷயம் கத்துதா. தேங்க்ஸ். தாத்தா பண்ணது புரிஞ்சிருக்க உனக்கு, பார்த்து பண்ணு. இவரே அப்படி நிக்கிறாரு. வாம்மா வா அருவி, காலையில் நீ என்ன பண்ணுன? நீ திருப்பி இப்ப வா. வாங்க, அப்படி போதா? பாத்துக்கலாம் வாங்க. வாம்மா வாம்மா வா. ஐயோம்மா அரே போஸ்மா. இப்ப யாரு ஜெயிச்சா? சண்டை போட்டு 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 உங்ககிட்ட முதுகுதான் வலிக்குது எனக்கு. என்னது முதுகு வலிக்குதா? ஆமா அம்மா, எனக்கு ஒரு வழி தெரியும். ஃபர்ஸ்ட் குனிஞ்சு காலை தொடணும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்பா யோகா பண்றப்பா. யோகாவா? அம்மா ஹாய் கைஸ், நாங்க வீடியோ போடுறதுல நீங்க நிறைய சப்போர்ட் பண்றீங்க. பாக்குறீங்க, அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் தட்டி விட்டுருங்களேன் ப்ளீஸ், எனக்காக.